இன்னைக்கு ஒரு கதை. வியாச முனிவர் எல்லாருக்கும் தெரியும். வியாச முனிவர் பெரிய துறவி. அவர் மகாபாரதம் எழுதினவர். இந்த கதையை எல்லாரும் படிச்சிருக்கோம். இவர் ஒரு நாளைக்கு யமுனா நதி கடக்கணும்னு நினைச்சார். யமுனா நதி கடந்து அக்கறையில் போய் கிருஷ்ணன் கோவிலில் போய் நம்ம கிருஷ்ணனுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்படின்னு நினச்சோன்னே அந்த நேரத்தில் யமுனா நதி கரைக்கிட்ட வர்றாரு. வந்தோடனே கொஞ்சம் கோபிகாஸ்திரினா கிருஷ்ணனோட எப்போவுமே கிருஷ்ணனையே பக்தி பூர்வமாக பூஜை பண்ணுறவங்க, எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணன் தான் நினைக்கிறவங்க கொஞ்சம் கோபிகைகள் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, வியாச முனிவரே எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், எங்களுக்கு அந்த பக்கம் போய் கிருஷ்ணன் கோவிலுக்கு போகணும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நதியை கடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கோபிகா பெண்கள் கேட்பாங்க. கேட்டோன்னா வியாச முனிவர் சொல்வார், கண்டிப்பாக பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நீங்கள் ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த கோபிகைகள் ரொம்ப சந்தோஷமாக, எப்போவுமே கோபிகைகள்னால் கையில் வெண்ணெய், பால், தயிர் எல்லாம் வச்சுருப்பான். என்ன சொல்லலாம், எங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எல்லாரும் பால் கொடுப்பாங்க, எல்லாரும் வெண்ணெய், எல்லாரும் தயிர் எல்லாம் கொடுப்பாங்க. இது எல்லாமே வியாசர் சாப்பிட்ருவார். சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக, இப்போ எனக்கு வயர் ஃபுல்லாகிடுச்சு, நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், இனி நம்ம யமுனை கடக்கலாம் அப்படின்னு சொல்லி யமுனையோட ஒரு பக்கத்தில் நின்றுட்டு என்ன பண்ணுவார், 2 கையாலையும் தொழுதுட்டு யமுனா தேவியை வேண்டிட்டு சொல்லுவார், யமுனை நதியே எங்களுக்கு ஒரு உதவி செய், நானும் இங்கே நிற்கிற கோபிகைகளும் நாங்கள் அக்கறை போய் கிருஷ்ணனை சேவிக்கணும்னு நினச்சிருக்கோம், நீ வழி விட்டியானா நாங்கள் அந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவார், நான் இன்னைக்கு முழுதும் சாப்பிடலைங்கிறது உண்மையாக இருந்தால் எங்களுக்கு வழிவிடு அப்படின்னு திரும்பியும் யமுனா நதியிட்ட பிரார்த்திப்பார். நான் இன்னைக்கு முழுதும் சாப்பிடலை அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுக்கோங்க. அப்போ அப்படி சொன்னோன்னே யமுனா நதி 2 சைடும் பிரிஞ்சு, இந்த சைடும் இந்த சைடும் அது பாலம் போட்ட மாதிரி நடுவில் மட்டும் 2 பேர் நடக்கிற அளவுக்கு வழிவிடும். வியாசர் முன்னாடி கை தொழுதுட்டே நடப்பார், பின்னாடி கோபிகைகள்லாம் நடப்பாங்க, எல்லாரும் அக்கறை போய் சேர்ந்துருவாங்க. அழகாக கிருஷ்ணன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யமுனை நதியோட அக்கறை எத்தினோன்னு எல்லா கோபிகளும் கேட்பாங்க, முனிவரே இந்த மாதிரி நீங்கள் அழகாக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, ரொம்ப நன்றி, ஆனால் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வியாசர் கேட்பார். சொல்லுவாங்க, உங்களுக்கு பசிக்கிறது சொன்னேன், பசிக்கிறது சொல்லிவிட்டு நீங்கள் பால் வெண்ணெய் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டு, ஆனால் யமுனா நதிகிட்ட சொல்லும்போது நான் இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடலை, அது உண்மையாக இருந்தால் எங்களுக்கு வழிவிடுன்னு சொல்லி சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியம்? அப்போது நீங்கள் சாப்பிட்டது பொய்யா, யமுனா நதிகிட்ட சொன்னது பொய்யா அப்படின்னு கோபிகைகள் கேட்பாங்க. அப்போது இவர் வியாசன் சொல்லுவார், 2மே பொய் இல்லை, நான் எந்த சாப்பிட்டாலும் என்ன பண்ணினாலும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறது எனக்கு கிடைச்சதெல்லாம் கிருஷ்ணனுக்கு அர்ப்பிச்சுட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் குடித்த பால், நான் குடித்த வெண்ணெய், நான் சாப்பிட்ட வெண்ணெய் எல்லாமே கிருஷ்ணனுக்கு சேர்ந்தது. அப்போ கிருஷ்ணனுக்கு சேர்ந்துடுச்சுன்னா நான் ஒன்றும் சாப்பிடலை தானே அர்த்தம். அதனால யமுனா நதியும் அது உண்மைதானே, எல்லாமே கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டாரேன்னு சொல்லி வழிவிட்டது. இதில் ஒன்றும் தப்பில்லை. அதனால் நீங்களும் என்ன வேலை செய்தாலும், என்ன சாப்பிட்டாலும், எங்கே போனாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி செய்தேன்னா உங்களுக்கு எப்போவும் நல்லதே நடக்கும். ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் அதை காப்பாற்றுவார், பார்த்துப்பாருன்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதையை முடிக்கிறார். இதனால் என்ன தெரியறதுன்னா, நம்ம எந்த வேலை செய்தாலும், சாப்பிட்டாலும், குளித்தாலும், நம்ம ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதினா கூட கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பாருங்கள், அதனுடைய பவரே தனியாக இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது. கிருஷ்ணார்ப்பணம் சொன்னால் நமக்கு எதுவுமே கஷ்டம்
கொடுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை கிருஷ்ண பெருமாள் வருத்துவார். ஓகேவா? பாய். இன்னைக்கு கதை முடிஞ்சு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.